Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to GR Codex. In today's videos, we are going to learn one of the most important Spring Boot concept, controller with contrast controller in Spring Boot. This is very important interview questions and also a must-know concept if you are building APIs or web applications. So, ஸ்ப்ரிங் பூட்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், கண்ட்ரோலர் வெஸ் ரெஸ்ட் கண்ட்ரோலர். இது கண்டிப்பா நீங்க ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், இது இன்டர்வியூல போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதனால இந்த வீடியோவில் நான் வந்து வாட் இஸ் கண்ட்ரோலர், வாட் இஸ் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அண்ட் ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் பத்தி ரொம்ப கிளியரா நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதோட ஃபுல் வீடியோஸை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலர்னா என்ன, ரெஸ்ட் கண்ட்ரோலர்னா என்னன்னு புரியும். ஸோ எப்போ கண்ட்ரோலரை யூஸ் பண்ணணும், எப்போ ரெஸ்ட் கண்ட்ரோலரை யூஸ் பண்ணணுன்றத பற்றியும் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோஸ் பார்க்கும்போது இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம கண்ட்ரோலர்னா என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் அ கண்ட்ரோலர்? So, controller used for Spring MVC web application is used to handle user requests and return HTML pages to browser. Controller use பண்ணி நம்ம ஒரு Spring MVC application நம்ம develop பண்ணலாம். It's used to handle user requests and return HTML pages to the browser. So, இது என்ன பண்ணோம்னா யூசர்லேருந்து ரிக்வெஸ்ட் வரதை ஹேண்டில் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாம அது அந்த ரிக்வெஸ்ட்க்குரிய ரெஸ்பான்சஸ், அந்த ரெஸ்பான்ஸ் ஒரு HTML பேஜா கொடுக்கறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷன்ல நம்ம இந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். பட் நம்ம இங்க யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். தட் இஸ் கால்ட் யூசிங் MVC அப்ளிகேஷன். இப்போ MVCனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MVC stands for Model, View and Controller. It is a design pattern used to separate application logic. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன் பேட்டர்னை பேஸ் பண்ணி பண்ணது. ஸோ இது வந்து ஒரு லாஜிக் டேட்டாவையும் லாஜிக்கையும் செப்பரேட் பண்ணி ஒரு பேட்டர்னாக உருவாக்கப்பட்டது தான் MVC அப்படின்னு சொல்றாங்க. MVC divides the application into 3 parts so that each part has its own responsibility. So MVCல 3 பார்ட்டா பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 3 பார்ட்டுக்கும் ஒரு பார்ட்டுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடல். Model represent the data and business logic and is used to send data from controller to view. Okay, so மாடல்ன்றது ஒரு டேட்டாவையும் பிசினஸ் லாஜிக்கும் ரெப்ரசென்ட் பண்றது தான் மாடல். அது மட்டும் இல்லாம இஸ் யூஸ் டு சென்ட் டேட்டா. ஸோ டேட்டாவை என்ன பண்ணுவோம்னா சென்ட் பண்ணும். எங்க இருந்து சென்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் டு வியூ. இந்த கண்ட்ரோலர்ல இருந்து வியூக்கு அது சென்ட் பண்றது என்ன அப்படின்னா மாடல் நம்ம பண்ணோம். நெக்ஸ்ட் வியூ. View is a UI part that user sees. So viewன்றது நம்ம யூசர் பார்க்குறோம் இல்லையா, அந்த அவுட்புட்டை ரெடி பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வியூ தான். நெக்ஸ்ட் கண்ட்ரோலர். கண்ட்ரோலர் ஹேண்டில்ஸ் த ரிக்வெஸ்ட் அண்ட் கனெக்ட்ஸ் மாடல் அண்ட் வியூ. கண்ட்ரோலர் தான் என்ன பண்ணுவாருன்னா ஒரு யூசர் கிட்ட இருந்து வர ரிக்வெஸ்ட்டை ஹேண்டில் பண்றதும் அவரு தான். அதுக்கப்புறமா மாடலையும் வியூவும் கனெக்ட் பண்றதும் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் தான். ஓகேவா? ஸோ இந்த 3 பார்ட்டும் எப்படி பிளே பண்றாங்க அப்படின்றத நம்ம ப்ரோக்ராம் வைஸ் போகும்போது ரொம்பவே உங்களுக்கு கிளியரா புரியும். அந்த இடத்துலயும் இந்த மாடல் என்ன பண்ணுது, வியூ என்ன பண்ணுது, கண்ட்ரோலர் என்ன பண்ணுதுன்றத பத்தி நான் கிளியரா உங்களுக்கு ப்ரோக்ராம் வைஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MVCயோட ஃப்ளோ. MVC ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரௌசர்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட்டை நம்ம சென்ட் பண்றோம் அப்படின்னா கண்ட்ரோலர் அதை ரிசீவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அவர் யார்கிட்ட கொடுப்பாருன்னா மாடல் கிட்ட கொடுப்பாரு. மாடல் அவர் வந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி பிசினஸ் லாஜிக் எல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வியூ
வியூ அதை என்ன பண்ணுவாருன்னா எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுவார். ரெஸ்பான்ஸ் எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனலாக நம்மளுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா ப்ரௌசர் கொடுப்பாரு. ஸோ அந்த ப்ரௌசரில் தான் அந்த வியூ வந்து டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஒரு MVCயோட ஃப்ளோ. வாட் இஸ் த ரெஸ்ட் கண்ட்ரோலர்? A REST controller used for RESTful web services. It returns data directly in the HTTP response body. So, அப்படின்னா ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியது பேஜ் கிடையாது. அதுக்கு பதிலாக அவர் என்ன ரிட்டர்ன் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுவார். அதுதான் வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலரோட யூசேஜஸ். இதுவே கண்ட்ரோலரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோலர் வந்து ரிட்டர்ன் பண்றது ஒரு வெப் பேஜ். ஸோ அது ஒரு HTML பேஜா இருக்கலாம், இல்லை ஒரு JSP பேஜா இருக்கலாம், ஒரு CSV பேஜா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பேஜை வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு தான் கண்ட்ரோலர் யூஸ் பண்றோம். ஆனா இதுவே ரெஸ்ட் கண்ட்ரோலரை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம கிடைக்க போற ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாவா ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் இருக்கும். டேட்டா மீன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு JSON ஃபார்மேட், JSON-ஆ இருக்கலாம் இல்ல XML-ஆ இருக்கலாம். அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்றது ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஸோ ரெஸ்ட் கண்ட்ரோலர் will return data, controller will return a web page. இதுதான் கண்ட்ரோலருக்கும் ரெஸ்ட் கண்ட்ரோலருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதை எக்ஸாம்பிள்லாம் நம்ம ப்ரோக்ராம் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரியும். எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்ப இப்போ நம்ம ப்ரோக்ராம் வைஸ் எப்படி நம்ம கண்ட்ரோலரும் ரெஸ்ட் கண்ட்ரோலரும் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். க்ரியேட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த ப்ராஜெக்டில் நான் யூஸ் பண்ணக்கூடியது CRC_ ப்ராஜெக்ட் நேம், தட் இஸ் கண்ட்ரோலர் அண்ட் ரெஸ்ட் கண்ட்ரோலர் ப்ராஜெக்ட் 1. இதோட டைப் மேவனே யூஸ் பண்ணிக்கிறேன், ஜாவா வெர்ஷன் 17. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்குங்க. நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ குரூப், ஆர்டிஃபேக்ட் அண்ட் வெர்ஷன் எல்லாமே உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான டிபெண்டன்சி. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வெப் வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணோம், வெப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கோட வெப் உங்களுக்கு இது யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரிங் வெப் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஐக்கு நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ அதனால் நம்மளுக்கு THY மீன் கொடுங்க, தீம் லீஃப் வந்துடும், அதையும் ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து டெவ் டூலும் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் டெவலப்பர் டூல் நம்மளுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் டெவ் டூல் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டெவ் டூலில் ஸ்ப்ரிங் பூட் டெவ் டூல் அப்படின்றதையும் ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம இந்த டெவ் டூல் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வாட்டியும் நம்ம ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணுறோம் கோடில் அப்படின்னா அது திருப்பியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை திருப்பியும் நம்ம அது ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா இந்த டெவ் டூலை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது 3 போதும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஜஸ்ட் கண்ட்ரோலர்னா என்ன, ரெஸ்ட் கண்ட்ரோலர் எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஃபினிஷ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட பேக்எண்ட் கோட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் க்ரியேட் பண்ணணும். இட் இஸ் SRC மெயின் ஜாவாக்குள்ளே. ஸோ நம்ம UI பேஸ்ட் கோட் எல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணோன்னா SRC மெயின் ரிசோர்ஸ்குள்ளே இந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ளே தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்ட்ரோலர் பற்றி, கண்ட்ரோலர் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ப்ரோக்ராம் வைஸ் பார்க்குறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோலரை க்ரியேட் பண்ணணும். ஸோ கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸோட டீட்டெயில்ஸ். போஸ்ட் ஆஃபீஸில் நம்மளுக்கு நம்ம என்னென்னலாம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, எந்தெந்த ஏரியாலலாம் இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டை பேஸ் பண்ணியே நம்ம வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து போஸ்டல் பின்கோட் அப்படின்றது ஒன்று பார்க்கலாம். போஸ்டல் பின்கோட் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ இங்கே போஸ்டல் பின்கோடோட இது பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த சைட்டுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து
ஒரு பின்கோடு வந்து நம்ம சர்ச் பண்ணி நம்ம பார்க்கலாம். இங்கே சர்ச் பை பின்கோடு அப்படின்னு இருக்கும். இந்த பின்கோடில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ பின்கோடு அதை பேஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ 600001 அப்படின்னு கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பின்கோட் 6001 எங்கெங்கெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்ச் இருக்குது, சப் போஸ்ட் ஆஃபீஸ். சென்னை தான் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸு. ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சப் போஸ்ட் ஆஃபீஸு. ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜார், ஃப்ளவர் பஜாரில் இருக்குது, மின்ட்டில் இருக்குது, சவுகார்பேட்டில் இருக்குது, ஸோ மண்ணடியில் இருக்குது, ஸோ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இந்த ஏரியாலலாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த 6001 கொண்டு. ஓகேவா? ஸோ இதை வந்து சர்ச் பை போஸ்ட் ஆஃபீஸ்னால் போஸ்ட் ஆஃபீஸ் பேஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணணும். இப்போ போஸ்ட் ஆஃபீஸோட நேம் எனக்கு தெரியும், இப்போ மின்ட் பில்டிங் அப்படின்னு கொடுத்தோன்னா அதை பேஸ் பண்ணி வேணும்னாலும் இங்கே எடுத்துக்கலாம். ஏபிஐ இதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிஐ டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிஐ வழியாக நம்ம வந்து எப்படி பண்ணுறது? இப்போ ஏபிஐயில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஏபிஐ எப்படி அக்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. கெட் போஸ்ட் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் சர்ச் பை போஸ்டல் பின்கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் நம்ம பின்கோட் கொடுத்தோம் அப்படின்னா 0001 அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு ஏபிஐனா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுவோன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுது பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் எனக்கு சென்னை போஸ்ட் ஆஃபீஸு, அதோட பிரான்ச் டைப் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸு, இது என்ன ஸ்டேட்டு, என்ன இதில் இருக்குது, என்ன ரீஜன் இருக்குது, எந்த டிவிஷன் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். நம்ம சிட்டி நார்த் பேஸ் பண்ணி இங்கே இருக்குது, இந்த சப்போர்ட் பஜாரில் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், ஸோ அதுக்கப்புறம் மண்ணடி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மின்ட்டு. ஸோ இந்த டீட்டெயிலை தான் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ சர்ச் பை பின்கோடில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த டீட்டெயிலை தான் நம்ம 60001 அப்படின்னும் போது நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் தான் இங்கே வந்தது. ஸோ இங்கே வந்து என்னவோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரோலர் பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு வியூவாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ஏபிஐ டாக்குமெண்ட்டில் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு டேட்டாவாக நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பேஸ் பண்ணி நம்ம த்ரூ அவுட் இந்த ப்ராக்டிஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராமிங்கில் வந்து இதை பேஸ் பண்ணியே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலர் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போயிட்டு கிளாஸ் அப்படின்னு கொடுங்க. இந்த கிளாஸ்க்குள்ளே இந்த கண்ட்ரோலர் நேம் நம்ம வந்து பின்கோட் கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இது வந்து கண்ட்ரோலருன்றதுனால இது செப்பரேட்டாக ஒரு கண்ட்ரோலருன்ற பேக்கேஜ்குள்ளே இதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஒரு கண்ட்ரோலருன்றதுனால நம்ம வந்து ஸ்ட்ரிங்கோட போட்டுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இது ஒரு கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு மெத்தட் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணலாம். எனக்கு ஜஸ்ட் வந்து என்னென்னலாம் பின்கோட்லாம் இருக்குது அப்படின்றது ஒரு லிஸ்ட். எனக்கு வந்து 601, 6002, 6003 அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பின்கோடு டீட்டெயிலாக ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு வேரியபிள் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் இங்கே நான் வந்து ப்ரைவேட் லிஸ்ட் ஓகே பின்கோட். ஸோ அதுக்கு முன்னாடி சிம்பிளாகவே நம்ம ஒரு கண்ட்ரோலர் எழுதிக்கலாமே, எதுக்கு அது கூட வந்து நம்மளுக்கு தேவைப்போம். ஸோ கெட் மேப்பிங் ஓகே. கெட் மேப்பிங்கில் இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா பின்கோட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இந்த பின்கோடில் கெட் பின்கோட்ஸ் இந்த நேமை மாற்றிக்கலாம், பெட் பின்கோட்ஸ். இந்த ரிக்வெஸ்ட் பேரம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த பேரம்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போது இந்த ஸ்ட்ரிங்கில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பின்கோட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோடய கண்ட்ரோலர். ஓகே, இந்த கண்ட்ரோலரை இப்போ இந்த லைன் வேணாம், இந்த கண்ட்ரோலரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து என்னோடய இப்போ என் பாயிண்ட்டு, தட் இஸ் ரிசோர்ஸ் நேமு. பின்கோட்ஸ்ன்னு நான் அந்த என் பாயிண்ட்டை கால் பண்ணேன்னா எனக்கு இந்த மெத்தட் கால் ஆகும். இந்த மெத்தட் கால் ஆச்சுன்னா எனக்கு பின்கோட்ஸ்ன்றது ஸ்ட்ரிங் இல்லையா, ரிட்டன் டைப் என்ன கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரிங் அப்படின்றது இருக்கும். ஸோ கண்ட்ரோலர் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோலர்
நம்ம இந்த எண்ட் பாயிண்ட்டை கால் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தட்குள்ளே வந்து பின்கோட் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணணும். ஆக்சுவலாக இது ரிட்டர்ன் பண்ணாது. கண்ட்ரோலர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பின்கோட் அப்படின்ற ஒரு HTML ஃபைலை டெம்ப்ளேட்குள்ளே இருக்கான்னு பார்க்கும். இருந்ததுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு ஒரு வியூ, தட் இஸ் ஒரு HTML அவுட்புட்டாக தான் ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ கண்ட்ரோலர் will not return data, it will return a view. View means ஒரு HTML அவுட்புட்டாக தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? அப்போது இங்கே நம்மளுக்கு இந்த எண்ட் பாயிண்ட்டை கால் பண்ணுன்னா இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இது பின்கோட் அப்படின்ற ஒரு HTML ஃபைலில் டெம்ப்ளேட்குள்ளே இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்க்கும். அப்படி சர்ச் பண்ணி அது இருந்ததுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு ஒரு வியூ அவுட்புட்டாக தரும். ஓகேவா? அதுதான் கண்ட்ரோலரோட யூசேஜ். இப்போது இதை ரன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை நம்மளுக்கு எந்த எரரும் இல்லாமல் நம்மளுக்கு ரன் ஆகிடும். ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இது கம்பைல் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் நம்மளுக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் ஒன்று வருது பாருங்கள். இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா cannot find template location class path template, ப்ளீஸ் ஆட் சம் டெம்ப்ளேட்ஸ். அது என்ன சொல்லுது, ஏதோ ஒரு டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணு. ஏன்னா நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டை கால் பண்ணியிருக்கிறீங்க, பட் அந்த இதை ரன் பண்ணியாச்சு. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். http://localhost:8080/pincodes அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எரர் மெசேஜ் வருது. காரணம் டெம்ப்ளேட் might not exist அப்படின்னு சொல்லுது. நான் தான் சொன்னேன் இல்லையா, டெம்ப்ளேட் அப்படி ஒரு டெம்ப்ளேட் நம்மளுக்கு பின்கோடுன்ற ஒரு டெம்ப்ளேட் இங்கே நம்மளுக்கு கிடையாது. அதனால் நம்மளுக்கு இந்த எரர் வரும். ஸோ இங்கே ரன் டைம் எரர்ஸ் உங்களுக்கு இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எரர் அதே எரர் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எரர் ரிசால்விங் டெம்ப்ளேட்ஸ் பின்கோட், டெம்ப்ளேட் might not exist அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ எப்போவுமே கண்ட்ரோலர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட்டை தான் பார்க்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இருக்கா அப்படின்றத பார்க்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது டெம்ப்ளேட்குள்ளே ஒரு ஃபைலை ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபைல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா pincodes.html அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ HTML ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த HTML ஃபைலுக்குள்ளே சாதாரண HTML ஃபைல் தான் நம்ம அதை ஆட் பண்ணுவோம். இதுக்குள்ளே நம்மளுக்கு ஹெட்டு ஆட் பண்ணிக்கிங்க. இதுக்குள்ளே டைட்டில் வேணும்னா டைட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. டைட்டில் நம்ம கொடுக்கலன்னா கண்ட்ரோலர் டெமோ அப்படின்னு கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பாடிக்குள்ளே நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது பண்ணலாம். ஸோ நான் H1 என்ன சொல்கிறேன்னா கண்ட்ரோலர் டெமோ அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போது இந்த ஃபைலை ரன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன அவுட்புட் பாருங்கள், கண்ட்ரோலர் டெமோ அப்படின்னு வருதுங்களா. ஸோ அப்போனா என்ன அர்த்தம், நம்ம வந்து இந்த எண்ட் பாயிண்ட்டை நம்ம கால் பண்ணும் போது பின்கோடுன்ற எண்ட் பாயிண்ட்டை நம்ம கால் பண்ணும் போது பின்கோட் அப்படின்ற ஒரு HTML அதை ரன் பண்ணி நம்மளுக்கு என்ன அவுட்புட் கொடுக்குறோன்னா அந்த HTMLோட அவுட்புட் அப்படியே நம்மளுக்கு அங்கே கிடைக்கிது நம்மளுக்கு. இதுதான் வந்து கண்ட்ரோலரோட யூசேஜஸ். ஸோ கண்ட்ரோலர் வில் ஆல்வேஸ் ரிட்டர்ன் அ வியூ. கண்ட்ரோலர் என்ன ரிட்டர்ன் பண்ணோம், நம்மளுக்கு ஒரு வியூவை தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? இதுதான் கண்ட்ரோலர். ஸோ இந்த மாதிரி ஒரு UI பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு டேட்டாவை ரன் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வந்து ஒரு வியூவாக அவுட்புட் நம்ம கொடுக்கணும், ஒரு ப்ராப்பர் ஒரு டிசைனாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலரை பேஸ் பண்ணி பண்ணணும். ஓகேவா? இப்போது இதை நம்ம எப்படி ரெஸ்ட் கண்ட்ரோலாக மாற்றுறதுன்னா இந்த இடத்துல இதை என்ன மாற்றலாம் அப்படின்னா நான் ரெஸ்பான்ஸ் பாடி அப்படின்னு ஒரு அனோட்டேஷனை நான் ஆட் பண்ணுறேன். இது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக மாற்றுறேன் இந்த கண்ட்ரோலரை. இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ணும் போது எனக்கு பின்கோட்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். எனக்கு வந்து HTML ஃபைல்லாம் ரன் ஆகாது. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா இதுதான் டேட்டா, இந்த டேட்டாவை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுது, எனக்கு எந்த ஃபைலெல்லாம் எக்ஸிக்யூட்லாம் பண்ணலை, ஜஸ்ட் பின்கோட் அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 60001 அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுதான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும்.
60001 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணோம். இதுதான் டேட்டா ரிட்டர்ன். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலராக மாறிடுது. ஸோ ரெஸ்பான்ஸ் பாடி நான் கொடுக்கறதுனால ரெஸ்ட் கண்ட்ரோலராக மாறிடுது. ஸோ ரெஸ்ட் கண்ட்ரோலர்னால் என்ன சொல்லியிருக்கிறேன், நான் டேட்டாவை தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அது ஒரு வியூவை ரிட்டர்ன் பண்ணாது, இட் ரிட்டர்ன் ஒன்லி டேட்டா. ஸோ டேட்டாவை தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்போ ரெஸ்ட் கண்ட்ரோலர்ன்றது என்னென்னா கண்ட்ரோலர் ப்ளஸ் ரெஸ்பான்ஸ் பாடியை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ரெஸ்ட் கண்ட்ரோலர் சொல்கிறோம். இன்னும் சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த ரெஸ்பான்ஸ் பாடியை நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதை ரெஸ்ட் கண்ட்ரோலராக நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ரன் பண்ணி பாருங்கள், இது ஒரு டேட்டாவை தான் ரிட்டர்ன் பண்ணும். இதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பாடிலாம் சொல்ல தேவையில்லை. இங்கே பாருங்கள், அதே 6001 ரிட்டர்ன் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஸோ ரெஸ்ட் கண்ட்ரோலர்னா இட் ரிட்டர்ன் டேட்டா, இட் நாட் ரிட்டர்ன் த வியூ ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ இதுதான் ரெஸ்ட் கண்ட்ரோலரோட யூசேஜஸ். ஸோ கண்ட்ரோலருக்கும் ரெஸ்ட் கண்ட்ரோலருக்கும் இதுதான் வித்தியாசம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம். இங்கே நம்மளுக்கு என்னவா இருக்குது, டேட்டாவாக ரிட்டர்ன் பண்ணுது. இங்கே ஏபிஐ எப்படி ரிட்டர்ன் பண்ணுது, எனக்கு ஒன்லி டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுது. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா சர்ச் பையில் நம்மளுக்கு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணதை நம்ம ஒரு வியூவாக நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர், அது வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர். புரியுதுங்களா? ஸோ இதே தான் இப்போ நம்ம இங்கே பண்ணியிருக்கிறோம். கிளியரா? ஓகே, இப்போ கண்ட்ரோலரை மாற்றிப்போம் நம்ம. ஸோ கண்ட்ரோலர்னா என்னன்னு புரிஞ்சிடுச்சு, ரெஸ்ட் கண்ட்ரோலர்னா என்னன்றது உங்களுக்கு கிளியராக இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பின்கோட் அப்படின்றது திருப்பியும் நம்ம கொடுக்குறோம். பின்கோட் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா இப்போ நம்மளுக்கு என்ன ரன் ஆகணும், நம்மளுக்கு ஒரு HTML ரன் பண்ணி நம்மளுக்கு வரணும். என்ன கொடுத்துருக்கோம், பின்கோட்ஸ். அந்த பின்கோட்ஸுன்ற ஃபைல் நேம் தப்பாக கொடுத்தோம், அதனால் வந்துடுச்சு கண்ட்ரோலர் டெமோ. இப்போ இந்த பின்கோடுக்குள்ளே எனக்கு லிஸ்ட் ஆஃப் பின்கோட்ஸ் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னலாம் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த கண்ட்ரோலரில் லிஸ்ட் பின்கோடில் போஸ்ட் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க இங்கே. ஸோ இங்கே இருந்து கொடுக்கும் போது நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்களா. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் நேம் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு உள்ளே என்னெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும், ஒரு டேபிள் ஒன்று போட்டுட்டு அந்த டேபிள்குள்ளே நம்மளோட டேபிள் ரோ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிங்க. டேபிள் ரோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே டேபிள் ஹெட்டுக்குள்ளே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா போஸ்டல் பின்கோடு அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்லாஷ். இப்போது இதுக்குள்ளே டேபிள் ரோவில் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டேட்டாவில் 6001 /table data /table row இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம லிஸ்ட் ஆஃப் பின்கோட்ஸை டிஸ்பிளே பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 6001, 6002, 6003, 6004 and 6005, that's all. இப்போது இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பின்கோடோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக என்னென்ன பின்கோடெலாம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்றதோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுது. ஸோ ஒரு ஸ்டாட்டிக்காக இதை நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். கிளியராக? ஸோ நான் என்ன கொடுத்துருக்குறேன்னா பின்கோட்ஸுன்னு நான் கேட்டேன்னா எனக்கு இருக்கிற எல்லா பின்கோட்ஸும் டிஸ்பிளே பண்ணணும். அப்போ பின்கோடோட லிஸ்ட்டெல்லாம் எங்கே வச்சுருக்கிறேன் அப்படின்னா pincode.html ஃபைல்குள்ளே நான் வச்சுருக்கிறேன். ஸோ அதை ரன் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்குது. இதுதான் பின்கோட். கிளியராக? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒரு டைனமிக்காக எனக்கு வந்து பின்கோட்ஸ், இப்போ இது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது, எனக்கு நிறைய பின்கோட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய பின்கோட்ஸை வந்து டைனமிக்காக நம்ம எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரன் டைமில். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டேட்டா வச்சுக்கலாமே. இப்போ இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் பின்கோட்ஸ் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் list string and then pin codes, okay, equal to a new array list string of, okay, ஒரு array list ஒன்று create பண்ணிக்கிறோம். ஸோ அந்த array listல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த pin codeஸ்ன்ற வேரியபிள்குள்ளே நம்ம நிறைய வந்து பின்கோடை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பின்கோடை எப்போ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர், இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரை நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா
இந்த ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பின்கோட்ஸ் டாட் ஆட் ப்ராக்கெட்குள்ளே 60001 ஓகே டபுள் கோட்ஸ். ஸோ இது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 5 இது க்ரியேட் பண்ணிப்போம். ஒரு 6 யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 ஓகே. இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ 11 12 இது வந்து 20 22 ஓகே. இப்போ இது ஒரு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேட்டா வந்து நம்ம என்ன பண்ணணும், வியூவுக்கு நம்ம தரணும். ஓகேவா? அப்படி வியூவுக்கு நம்ம தரணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஸோ எம்விசிக்குள்ளே மாடல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாடல் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டா வந்து கண்ட்ரோலர்லேருந்து டேட்டாவை நம்ம ஷேர் பண்ணணும் வியூவுக்கு அப்படின்னா மாடல் வழியாக தான் நம்ம ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா மாடல் அப்படின்றது நம்ம ஒன்று பேராமீட்டராக நம்ம கொடுக்கணும். இந்த மாடல் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து அதுவே பாஸ் ஆகிக்கும் நம்ம இந்த எண்ட் பாயிண்ட்டை நம்ம கால் பண்ணும் போது. ஸோ நீங்கள் இந்த மாடல் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணியாச்சோ இந்த மாடலை தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஆட் ஆட்ரிபியூட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட்குள்ளே ஆட்ரிபியூட் நேம் என்ன நேமில் நம்ம இதை அக்சஸ் பண்ண போகிறோமோ அந்த நேமு கொடுத்துக்குங்க. ஸோ என்ன நேம் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து வேல்யூஸ் எங்கே இருக்குது, அந்த வேல்யூஸ் நம்மளுக்கு இந்த பின்கோடுன்ற ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே தான் நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் இருக்குது. அதனால் இந்த பின்கோட்ஸை நம்ம இங்கே கொடுத்துக்கணும். கிளியரா? ஸோ இது ஆட் ஆகிடுச்சு. இப்போது இந்த பின்கோடுன்ற HTMLக்குள்ளே நம்ம இந்த பின்கோடுன்ற ஆட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ இங்கே பின்கோட் டாட் HTMLக்கு போங்க. என்ன அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த இதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ இதை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இப்போ இந்த டேபிள் ரோக்குள்ளே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா th:(each) equal to double quotes and p colon dollar of okay and then pin code. ஸோ இதுதான் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடியது. இந்த பின்கோடை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அதை வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டாலர் அண்ட் ப்ராக்கெட் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். அதை கொடுத்தோன்னா அதுக்குள்ளே இருக்கிற இந்த அரே ஆப்ஜெக்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அதில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டையும் எடுத்து நம்ம இந்த பீன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே நம்ம அசைன் பண்ணுறோம். இது ஈச்ன்றது ஃபார் லூப் மாதிரி. ஸோ அப்போ லூப்புக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்டை எடுத்து நம்ம அசைன் பண்ணுறோம். அப்போது ஃபஸ்ட்டு வேல்யூஸ் எதில் இருக்கும், இந்த பீக்குள்ளே இருக்கும். அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே டிஸ்பிளே பண்ணணும் டேபிள் டேட்டாக்குள்ளே. அப்போ TD equal to TH colon and then we have to say what TH and then text equal to double quotes okay and then dollar bracket and then P. That's all. இப்போ இதை நம்ம எடுத்துட வேண்டியதான். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது சொல்லும் அன்டிஃபைன்டு TH அப்படின்றது சொல்லுதுங்களா உங்களுக்கு. TH வந்து அன்டிஃபைன்ட் ஆட்ரிபியூட் நேம் அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலாக நம்ம வந்து இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா திங்லீஃபில் THன்றது என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா XML நேம் ஸ்பேஸு நேம் ஸ்பேஸ் கோலன் TH equal to http://www.thymel.org. இந்த இதுவை தான் நேம் ஸ்பேஸை தான் நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து டாக்குமெண்ட் HTML5 நம்ம யூஸ் பண்ணலாம். டாக்குமெண்ட் டைப்பு. ஸோ HTML அப்படின்றத யூஸ் பண்ணிப்போம். ஓகே ஓகே. இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட் என்ன வருது அப்படின்றது பார்த்துக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் டீட்டெயில் பின்கோட் 60001 அண்ட் தென் 22 எல்லாம் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அங்கே இருக்கிற டேட்டாவை நம்ம வந்து என்ன பண்ணோம், கண்ட்ரோலருக்குள்ளே போகிறோம். இது உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ இதில் ஒரு பிரேக் பாயிண்ட் நம்ம வச்சுப்போம். ஸோ நம்ம கால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர் கொடுக்குறோம். கால் பண்ண உடனே கண்ட்ரோலருக்குள்ளே தான் வருது. கண்ட்ரோலுக்குள்ளே வந்து
இந்த பின் கோட்ஸ் வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறோம். ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாம் இங்கே ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்குது. ஸோ அது இந்த பின் கோடுன்ற ஒரு ஆட்ரிபியூட் நேம்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பின் கோட் அப்படின்னு நம்ம இங்கே கால் பண்ண நெக்ஸ்ட் லைன் நம்ம அது கொடுக்கறதுனால F6 கொடுக்குறேன். ஸோ இங்கே F6 கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த லைனுக்கு நம்ம போகும். ஸோ இதெல்லாம் நம்ம தேவையில்லை, F5 கொடுத்துருங்க. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு என்ன அவுட்புட் வந்துடுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அவுட்புட் நம்மளுக்கு வருது. கிளியரா? ஸோ இதுதான் உங்களுக்கு மெசேஜஸ். கிளியர்? ஃபைன். இப்போது இதை வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலராக நம்ம பண்ணிக்கலாம். அப்படின்னா இது ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் இதை பேஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நியூவில் போயிட்டு கிளாஸில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பின் கோட் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவும் பின்கோடில் இருக்கட்டும். ஸோ இப்போது இங்கே நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி இதையும் அங்கே க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் நம்மளுக்கு என்னென்னா 2 வாட்டி நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குயா. இதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா மாடல் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா நியூ கொடுத்துட்டு கிளாஸில் ஒரு மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா பின்கோட் மாடல் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது வந்து மாடலில் நம்ம ஸ்டோர் ஆகணும். ஸோ மாடல்ன்ற பேக்கேஜ்குள்ளே இந்த கிளாஸை நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் செப்பரேட்டாக. ஸோ அது மாடலுக்குள்ளே வந்தாச்சு. எனக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு சொல்லியிருக்கிறோன்னா இந்த டேட்டா பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு நேம் தேவை. வேறு என்னெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னா ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோட், இந்த 4 போதும் பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைவேட்டில் வந்துட்டு ஸ்ட்ரிங் ஆஃப் நேமு, ஸோ ப்ரைவேட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஸ்டேட்டு, ப்ரைவேட் ஸ்ட்ரிங் ஆஃப் கண்ட்ரி, ப்ரைவேட் ஸ்ட்ரிங் ஆஃப் பின்கோட். ஓகே, ஸோ இந்த 4 தான் நம்ம பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கெட்டர் அண்ட் செட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ ஐ எம் கிரியேட்டிங் கெட்டர் அண்ட் செட்டர். ஸோ செலக்ட் ஆல் திஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆட் கன்ஸ்ட்ரக்டர் ஆல்சோ. ஸோ இதில் வந்து சோர்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டரோடு நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த பின்கோடை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பின்கோடை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலருக்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இப்போ இந்த வேரியபிள் எனக்கு தேவைன்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் வந்து எனக்கு எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா இது க்ரியேட் ஆகும்போது நம்மளுக்கு ஆட் ஆகணும் இல்லையா. பின்கோடு அப்படின்றது ஒரு அரே லிஸ்ட்டு நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க பின்கோட்ஸில். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பின்கோட்ஸ் லிஸ்ட் ஆஃப் பின்கோட்ஸ் அப்படின்றதில் ஐ எம் யூஸிங் வாட் பின்கோட் மாடல் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? பின்கோட் மாடல். ஸோ இந்த இடத்துல பின்கோட் மாடல் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதை இன்னும் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்வீஸ் பேஸ் பண்ணி பண்ணிட்டா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட் இதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை எப்படி சர்வீஸ்க்கு நம்ம மாற்றுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பின்கோட்ஸ் டாட் ஆடுன்னும் போது நம்மளுக்கு வந்து இங்கே என்ன பண்ணணும்னா என்னென்ன பேராமீட்டர் பேஸ் பண்ணி, ஸோ எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஆடில் போயிட்டு நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா நியூ ஆஃப் பின்கோட் மாடல் ப்ராக்கெட். ஓகே, ஸோ ப்ராக்கெட்குள்ளே நான் என்னெல்லாம் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஸோ நான் என்னெல்லாம் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்கோடோட இதுக்குள்ளே அந்த கன்ஸ்ட்ரக்டர் பேஸ் பண்ணி இல்லையா. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா என்னென்னலாம் பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நேம். ஸோ நேம் என்னது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்றது ஃபஸ்ட்டோட இது. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி ஃபஸ்ட்டு வந்து அடுத்தது வந்து ஸ்டேட் வந்து நம்மளுக்கு என்னென்னா தமிழ்நாடு. ஸோ அதனால் தமிழ்நாடு. அடுத்தது நம்மளுக்கு வந்து கண்ட்ரி வந்து இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட்டு பின்கோட் என்ன 60
001. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை அப்படியே காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போவும் எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதே ஒர்க்கை தான் நம்ம திரும்பியும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். எங்கே பின் கண்ட்ரோலரில் நம்ம பண்ணுறோம், அதே மாதிரி ரெஸ்ட் கண்ட்ரோலரில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கோடை நான் திரும்ப என்ன பண்ணணும், இதே பின் கோடு இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இதை நம்ம பண்ணியாச்சு. ஸோ இங்கே ரெஸ்ட் கண்ட்ரோலில் போயிட்டு இதே மாதிரி இது வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்றத நம்ம சொல்லணும். அதனால் இங்கே ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம். ரெஸ்ட் கண்ட்ரோலர் ஆகிடுச்சு. நான் அங்கே இருக்கிற அதே ஒரு ஆப்ஜெக்டை இங்கே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இதோட கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெத்தடெல்லாம் நம்ம திருப்பியும் இதில் என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயே நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ இது 2 வாட்டி நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே ரெஸ்ட் கண்ட்ரோலர்லேயும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏபிஐ நான் க்ரியேட் பண்ணணும். அந்த ஏபிஐனது பப்ளிக் ஆஃப் லிஸ்ட் பின்கோட் மாடல். ஓகே, கெட் பின்கோட்ஸ். ஓகே, இதை கொடுத்துட்றோம். ஸோ ரிட்டர்னில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பின்கோட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். இது எஸ் கண்ட்ரோல். ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெட் மேப்பிங்கில் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா /API/பின்கோட்ஸ் அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் அதோட யூசேஜ். வேறு கெட்டர் செட்டில் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, சாரி, ஏதோ மேப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு இதை இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ப்ரோக்ராமில் போயிட்டு API/ இதில் API பின்கோட்ஸில் API/பின்கோட்ஸ் அப்படின்னு நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா API/பின்கோட்ஸ் அப்படின்னு கால் பண்ணால் நம்மளுக்கு இங்கே வந்துச்சு பாருங்கள், ஒரு ஜேசனாக டேட்டா வந்துச்சு பாருங்கள். சென்னை தமிழ்நாடு இந்தியா 601, சென்னை தமிழ்நாடு இந்தியா 601, எல்லாம் சென்னை. ஏன்னா நம்ம எதுவுமே நம்ம மாற்றலை, அதனால் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் அவுட்புட் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்மளுக்கு வந்து சென்னை ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது, செகண்ட் வந்து நேம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். ஸோ அதை நம்ம இங்கே மாற்றிக்கலாம். ஸோ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மண்ணடி. ஸோ மண்ணடி சென்னை, அதையும் நீங்கள் மாற்றிக்கிங்க. அன்னை இன்னும் 2-3 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சென்னை முன்னாடி. நெக்ஸ்ட்டு வந்து மின்ட் பில்டிங். ஸோ மின்ட் பில்டிங். ஸோ மின்ட் பில்டிங். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன போட்டிருக்கோம், மின்ட்டுக்கு அப்புறம் MTPAD போட்டிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணிப்போம். ஓகே, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் 6002 அப்படின்ற மாதிரி வச்சுப்போம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு இதில் வந்து 6001 அது சென்னை இருக்குது, கவர்மெண்ட் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் முன்னாடி மின்ட் பில்டிங்கு ABUT. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகே, ஸோ நம்ம கண்ட்ரோலர் இப்போ க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு கண்ட்ரோலர் இப்போ கால் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த 3 வந்து நம்மளுக்கு இங்கே வரும், சென்னை இதுன்றது இல்லையா. ஸோ அதுவும் இங்கே மாற்றிக்கலாம். ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோலருக்குள்ளேயும் இதை நம்ம காப்பி பண்ணிப்போம். இப்போது இந்த கண்ட்ரோலரை நம்ம கால் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், பின்கோட்ஸ் நம்ம கால் பண்ணும்போது pincode.html ஃபைல் கால் ஆகும் இல்லையா. அப்போ HTML ஃபைல்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றொன்றுத்தையும் நம்ம அக்சஸ் பண்ணணும். பின்கோட்ஸை நம்ம அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்படின்றதுல ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து ஸ்டோர் ஆகும். என்ன ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகும், பின்கோட் மாடல் பின்கோடோட ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்குள்ளே நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா .name இருக்குது இல்லையா. அந்த நேமை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது என்ன டிஸ்பிளே பண்ணோம், நம்மளுக்கு நேமுக்கு பதிலாக நேமுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஸ்டேட்டை டிஸ்பிளே பண்ணோம். ஸ்டேட் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ
ஸோ நெக்ஸ்ட் என்ன டிஸ்பிளே பண்ணுறோம், நம்ம கண்ட்ரியை டிஸ்பிளே பண்ணுறோம். கண்ட்ரி டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போது இதை ரன் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இதுவை டூப்ளிகேட் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் பின்கோட்ஸ் மட்டும் நம்ம கொடுப்போம். நான் வந்து ஏபிஐ கால் பண்ணேன், இது கால் பண்ணலை, நான் வந்து ரெஸ்ட் ஏபிஐ கால் பண்ணலை, நார்மல் ஏபிஐ தான் நம்ம கால் பண்ணுறோம். இப்போ கால் பண்ணிங்கன்னா ஸோ கண்ட்ரோலருக்குள்ளே வருது. இந்த பிரேக் பாயிண்ட்டை எடுத்து விட்டுட்டு ரன் பண்ணிப்போம். இப்போ அவுட்புட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பின்கோட் சென்னை, கவர்மெண்ட் ஸ்டாண்டியர்ஸ் மேனரி திபோட் தமிழ்நாடு அண்ட் ஹிந்து. ஸோ பின்கோடு நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். பின்கோட் டிஸ்பிளே பண்ணல, காரணம் இந்த இடத்துல வந்து தப்பாக எழுதியிருக்கிறோன்னு நினைக்கிறேன். அதையும் செக் பண்ணிக்கலாம். பின்கோட் .html பின்கோட் நம்ம டிஸ்பிளேவே பண்ணலை. ஸோ பின்கோடு நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பின்கோடு வேணும் அப்படின்னா பின்கோடு டிஸ்பிளே பண்ணிக்கணும். ஸோ I'll say பின்கோட், பின்கோட் ஸோ டேபிள் ஹெட்டும் நம்ம மாற்றணும் அப்படின்னா டேபிள் ஹெட்டும் நம்ம கொடுக்கலாம். டேபிள் ஹெட்டிங்கில் I'll say இது வந்து நேமு, ஸ்டேட், country and pin code. So the table border equal to 1 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இதில் எப்படி நம்ம பார்த்தோமோ அதே தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு இதை ரன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட்டாக நம்மளுக்கு கிடைக்கிது, ஒரு வியூவாக கிடைக்கிது. பட் இதே நம்ம ஏபிஐ ரன் பண்ணால் எனக்கு ஜேசன் டேட்டாவாக நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோலருக்கும் இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலருக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஓகே, இப்போ இந்த 2 வாட்டி இந்த கண்ட்ரோலருக்குள்ளே இந்த கோடு நம்ம எழுதியிருக்கிறோம், இந்த டேட்டாவை இல்லையா. இந்த டேட்டாவை இதுக்கு மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நியூவில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிளாஸில் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு என்னென்னா பின்கோட் சர்வீஸ். ஓகே, இது எங்கே மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னா சர்வீஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ்குள்ளே நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இது வந்து ஒரு சர்வீஸ், அதனால் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்வீஸ் அப்படின்ற அனோட்டேஷனுக்குள்ளே நம்ம கொடுத்துட்றோம். இப்போது இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கண்ட்ரோலர் பின்கோடோட ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் இது க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம இந்த டீட்டெயிலை அப்படியே இங்கே எடுத்துக்கலாம். இதை எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னா சர்வீஸ்க்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பின்கோட் சர்வீஸ் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோடை எழுதிக்கலாம். ஸோ இந்த கோடு நம்மளுக்கு பின்கோடோட இந்த டீட்டெயிலை எழுதிக்கலாம். ஓகே, ஸோ பின்கோட் சர்வீஸ்க்குள்ளே நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு சர்வீஸ் ரெடி ஆச்சு. எனக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் இது ப்ரொவைட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு லிஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா அதை நான் இந்த லிஸ்ட் இதில் இருக்கிற எல்லா லிஸ்ட்டும் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கில் கெட் பின்கோட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ பின்கோட்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா இப்போ இதை கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய இது. ஸோ அப்போ பின்கோடை நான் கொடுக்கணும் அப்படின்றேன். ஸோ அந்த கெட் பின்கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிட்டர்ன் பின்கோட்ஸ், தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இது ஒரு பின்கோட் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி சேம் மெத்தட் டைப் லிஸ்ட் எங்கே இருக்குங்க, சேம் மெத்தட் டைப் லிஸ்ட்டு கெட் பின்கோட்ஸ்னு ஒன்று இருக்கா, பின்கோட் மாடலுக்குள்ளே பின்கோட்ஸ்னு இருக்குது. ஸோ இங்கே பின்கோடோட மாடலுக்குள்ளே கொடுத்துருக்குறோம். ரிட்டர்ன் கொடுக்கல, சாரி யோசிச்சுருக்கிறேன் என்னடா. ஸோ லிஸ்ட் ஆஃப் பின்கோட் மாடல். ஓகே, ஃபைன். இது ஒரு சர்வீஸ் நம்ம கொடுத்தாச்சு. இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் சர்வீஸ் கொடுக்கலாம். எனக்கு வந்து ஒரே ஒரு பின்கோடை பேஸ் பண்ணி எனக்கு டீட்டெயில் வேணும், இல்லை எனக்கு வந்து நேமை பேஸ் பண்ணி வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வேணும்னா நிறைய சர்வீஸ் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள்
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பின்கோடு லிஸ்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த சர்வீஸை கால் பண்ணால் எனக்கு எல்லா பின்கோடும் நம்மளுக்கு வந்துடும். நம்ம இப்போ கண்ட்ரோலருக்குள்ளே போகலாம். கண்ட்ரோலருக்குள்ளே எனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவை என்னென்னா அந்த சர்வீஸை இங்கே ஆக்சஸ் பண்ணணும். அப்போ அந்த சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணால் ப்ரைவேட் ஓகே நம்ம என்ன பண்ணணும்னா பின்கோட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு இது கால் பண்ணி சர்வீஸ்ன்னு கால் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இப்போ இந்த பின்கோட் சர்வீஸ் கிளாஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இப்போது என்னோட கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சர்வீஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் நான் சர்வீஸ் ஈக்குவல் டு நியூ பின்கோட் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று கால் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிடும். இப்போ இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா இப்போ எனக்கு தேவை என்னென்னா சர்வீஸ் டாட் நம்ம என்ன பண்ணோம் கெட் பின்கோட்ஸ் அப்படின்ற மெத்தட் அந்த சர்வீஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு கெட் பின்கோடுன்ற மெத்தடை நம்ம அக்சஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான் நம்ம பண்ணியிருக்கிறோம், வேறு ஒன்றுமே பண்ணல. ஸோ இந்த கோடை தனியாக ஆக்கிக்கிறோம் நம்ம. அதுதான் எம்பிசியோட மெயின் அட்வான்டேஜஸ். தனி கோடாக நம்ம எழுதிக்கிறோம். இப்போது இதே தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் கண்ட்ரோலர்லேயும் நம்ம பண்ணணும். இப்போ ரெஸ்ட் கண்ட்ரோலரில் என்ன பண்ணுறேன் இந்த கோடை நம்ம எடுத்துகிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெலீட் பண்ணிவிட்டு சர்வீஸ் ஈக்குவல் டு நியூ பின்கோட் சர்வீஸ் அப்படின்றத நம்ம இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அப்போது இந்த இடத்துல பின்கோடுன்றதை கால் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணணும்னா சர்வீஸ் டாட் கெட் பின்கோட்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்கள், சேம் அவுட்புட் வில் கெட். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே அவுட்புட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கனாலும் அதே அவுட்புட் தான் நம்மளுக்கு வரும். கிளியரா? ஸோ இதுதான் வந்து சர்வீஸ் தனியாக நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம், மாடல் தனியாக இருக்குது, சர்வீஸ் தனியாக இருக்குது, கண்ட்ரோல் தனியாக இருக்குது. ஸோ இதுதான் எம்பிசி மாடலோட யூசேஜஸ். கிளியர்? ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து சர்ச் பேஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அதையும் நம்ம இங்கே பார்த்துடலாமே. இப்போ ஒரு பர்டிகுலர் நான் பின்கோடு கொடுக்குறேன்னா அந்த பின்கோடை பேஸ் பண்ணி எனக்கு லிஸ்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேபிளுக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் இல்லையா, ஸோ இங்கே வந்து சர்ச் ஆப்ஷன் ஒன்று கொடுக்கலாம். சர்ச் ஆப்ஷனில் வந்து நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா சர்ச் பை பின்கோட். ஓகே, பின்கோடை பேஸ் பண்ணி சர்ச் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய இது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இன்புட் மெத்தட் நம்ம கொடுக்கலாம். இப்போ இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஓகே, இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் and name equal to pincode text வச்சுப்போம். ஓகே, ஸோ இதுக்குள்ள input type equal to submit அப்படின்னு நம்ம கொடுத்துரும். ஸோ இதை வந்து ஒரு ஃபார்முக்குள்ளே நம்ம கொடுத்துக்கலாம், /form. ஸோ இது வந்து ஒரு ஃபார்மு, சப்மிட் பட்டன் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து டேபிள் பாடிக்குள்ளேயே நம்ம இது ஃபுல்லாக வச்சுருவோம். இப்போ எனக்கு இந்த ஃபார்முக்குள்ளே மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட். ஓகே, ஆக்ஷன் ஈக்குவல் டு எனக்கு என்ன பண்ணணும்னா பின்கோடை சர்ச் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம இங்கே எதாவது சர்வீஸ் எழுதியிருக்கிறோமா, இங்கே கண்ட்ரோலருக்குள்ளே எதுவும் கிடையாது. ஸோ இங்கே வந்து கெட் பின்கோட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, பின்கோட் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வந்து சர்ச் பை பின்கோட்ஸ் அப்படின்னு பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு இங்கே கால் பண்ணக்கூடிய ஒரு இது என்னென்னா சர்ச் பை பின்கோட் அப்படின்றது நம்மளோட எண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த நான் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே நான் ஒரு பின்கோடை கொடுத்துட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ இந்த சர்ச் பை பின்கோடுன்ற ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்கு இது இந்த டேட்டா எல்லாம் பாஸ் ஆகி அந்த பின்கோடை பேஸ் பண்ணி நம்ம வந்து பர்டிகுலர் அந்த லிஸ்ட் ஆஃப் பின்கோட் தட் இஸ் 6001னா 1க்குள்ளே இருக்கிற லிஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதுதான் இதோட கான்செப்ட். ஓகே, இப்போ இது யூஐ மட்டும் நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. கரெக்டாக
நம்மளுக்கு சர்ச் பை பின்கோடு அப்படி கொடுத்துருக்குறோம். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு 6001 நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த 4 தான் வரணும், இது வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சர்ச் பை பின்கோட் அப்படின்ற ஒரு ஏபிஐ நம்ம எழுதணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கண்ட்ரோலருக்குள்ளே போயிட்டு கெட் மேப்பிங் get mapping get mapping இதுக்குள்ள slash search by pincode அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகே, அப்போ ரிக்வெஸ்ட் பேராமில் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட பேராம் நேம் என்னவா இருக்கும் அப்படின்னா பின்கோட் டெக்ஸ்ட் அப்படின்றது தான் என்னோட பேராமோட நேம். அதை பேஸ் பண்ணி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு ஒரு சர்வீஸ் நம்ம ஒன்று கொடுத்தாகணும். நம்ம சர்வீஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த சர்வீஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் நம்ம கொடுக்கலாம். ரிட்டனில் பின்கோட்ஸ்னே கொடுத்துப்போம். பின்கோட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு சர்வீஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். அப்போது சர்வீஸ் டாட் கெட் பின்கோட்ஸ் அப்படின்னா எல்லா பின்கோட்ஸும் நம்மளுக்கு வந்துடும் இல்லையா? எனக்கு பர்டிகுலர் பின்கோட்ஸ் பேஸ் பண்ணி அந்த பின்கோடை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் நம்மளுக்கு வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா சர்வீஸ்லேயே ஒரு மெத்தட் நம்ம எழுதிக்கலாம். ஸோ சர்வீஸில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே சர்வீஸ் டாட் கெட் பின்கோட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா உள்ளுக்குள்ளே நான் என்ன பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பின்கோடை பாஸ் பண்ண பின்கோடு பேராம்னா இங்கே நான் பாஸ் பண்ண போகிறேன். பேராம் அப்படின்றத நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு ஒரு மெத்தட் நம்ம எழுதி இருக்கணும் சர்வீஸ்குள்ளே இல்லையா? நம்ம அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் எழுதலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு சர்வீஸை நம்ம எழுதலை. ஸோ சேஞ்ச் த மெத்தட் கிரியேட் அ மெத்தட் பின்கோட் டாட் ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னென்னா இங்கே ஒரு மெத்தட் வந்து பின்கோட் நம்மளுக்கு ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஓகே, இப்போது எனக்கு ரிட்டர்ன் ஆக போகிறதும் எனக்கு லிஸ்ட் ஆஃப் பின்கோட்ஸ் தான். ஸோ அதனால் இங்கே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் அப்படின்ட்டு போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பின்கோட்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்கோட்ஸில் தான் இருக்குது இல்லையா? இதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீம் கன்வெர்ட் பண்ணி டாட் ஃபில்டர் எனக்கு என்ன பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும்னு சொல்கிறேன். எதை பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த பி டாட் கெட் தட் இஸ் பின்றது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் என்னது பின்கோடுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா? அந்த ஆப்ஜெக்டை எடுத்து பின்கோட் டாட் இதில் என்ன கம்பேர் பண்ண போகிறோம், நம்ம பின்கோடை தான் நம்ம பேஸ் பண்ணி கம்பேர் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ பின்கோட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு டாட் ஈக்குவல்ஸ் ப்ராக்கெட்டில் என்ன கொடுக்கணும், பேராம் நேம் தான் நம்ம கொடுக்கணும். பேராம் அப்படின்றத கொடுத்துட்டு அது மேட்ச் ஆச்சுன்னா டாட் கலெக்ட் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம கலெக்டர்ஸ் டாட் ஒரு யூட்டிலிட்டி கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை பேஸ் பண்ணி யூட்டிலிட்டியில் டாட் டு லிஸ்ட் அப்படின்றத நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் அதோட யூசேஜஸ். அப்போது இங்கே ரிட்டனில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பின்கோட்ஸை எடுத்து அப்படியே நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஓகே, இதை நீங்கள் ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணியும் நம்ம பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலான்னா இதை ரிட்டன் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபைன். இப்போ கண்ட்ரோலருக்குள்ளே போகிறோம். நம்ம இந்த மெத்தடை கால் பண்ணுறோம், ஏபிஐ கால் பண்ணோன்னா என் பாயிண்ட்டை நம்மளுக்கு இந்த பின்கோட் கோட் டாட் டெக்ஸ்ட். ஸோ இந்த பேராமை எடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா சர்வீஸை கால் பண்ணி அந்த சர்வீஸில் இந்த மெத்தடை கால் பண்ணும்போது பேராம் இதில் பாஸ் ஆகும். பாஸ் ஆகி எனக்கு ஒரு லிஸ்ட் வரும். அந்த ரிட்டர்ன் பண்ணுற இதுவை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிட்டர்ன் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா
ஸோ இதை பின்கோட்ஸ்க்கு அப்படின்ற HTML ஃபைலை கால் பண்ணுறோம். அந்த HTML ஃபைலுக்குள்ளே இந்த மாடலோட இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? அப்போ மாடல் நம்மளுக்கு கண்டிப்பாக இங்கே தேவைப்படுது. ஸோ இங்கே என்ன பண்ணோம், மாடலாம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ மாடல் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனில் எனக்கு மாடல் டாட் ஆட் ஆட்ரிபியூட், எனக்கு ஆட்ரிபியூட் நேம் என்ன கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன்னா, ஸோ டாட் ஆட் ஆட்ரிபியூட், இங்கே ஆட்ரிபியூட் நேம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பின்கோட்ஸ்னே வச்சுப்போம். கம்மா இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு service dot get pin codes of param, that's all. Fine. ஸோ இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருதுன்றது. ஸோ ரன் பண்ணுறோம். I'll say 600001. I'll say submit the query or something is wrong. Post is not supported. Okay, fine. ஸோ போஸ்ட் வந்து சப்போர்ட் ஆகலைன்றாங்க, ஏன்னா நம்ம கெட் மேப்பிங் கொடுத்துருக்குறோம். ஸோ கெட் மேப்பிங் கிடையாது, இட்ஸ் அ போஸ்ட் மேப்பிங். ஸோ போஸ்ட் மேப்பிங். ஓகே, ஸோ இப்போது பேக் வருவோம், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், சப்மிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 6001ஓட மட்டும் டீட்டெயில் வருது பாருங்கள். இப்போது 6002 அப்படின்னு நம்ம கொடுத்து சப்மிட் கொடுக்குறோம் அப்படின்னா அது மட்டும் நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் ஒர்க். ஸோ அவங்க எப்படி நம்ம பண்ணியிருக்கிறாங்களோ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு சர்ச் பை பின்கோட்ஸ். ஸோ இதே தான் நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்ட் கண்ட்ரோலரில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதே மாதிரி ரெஸ்ட் கண்ட்ரோலர்லேயும் அந்த சர்வீஸை கால் பண்ணி நம்மளுக்கு சர்ச் பை பின்கோட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இதில் இன்னும் ஈஸியாக என்ன பண்ணுறேன்னா கெட் பின்கோட்ஸ் அப்படின்றது பதிலாக நீங்கள் அதே கொடுக்கலாம். கெட் பின்கோட்ஸு இந்த பின்கோட்ஸில் ஸ்டாப் கெட் பின்கோடில் அட் ரிக்வெஸ்ட் பேராம்னே கொடுக்கலாம். ரிக்வெஸ்ட் பேராமில் இல்லை பாத் வேரியபிள் கூட நம்ம கொடுப்போமே. இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்னா பாத் வேரியபிள் அப்படின்னு கொடுப்போம். பாத் வேரியபிளில் ஸ்ட்ரிங் ஆஃப் தட் இஸ் பின்கோட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ பின்கோட்ஸ்குள்ளே எனக்கு வந்து பின்கோட் டிஸ்பிளே பண்ணணும். ஸ்லாஷ் விஸ்வினோமா பின்கோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம சர்வீஸ் நம்ம கால் பண்ணுறோம். அந்த சர்வீஸில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா பின்கோட்ஸ் ஆஃப் பின்கோட். ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த சர்வீஸில் அந்த பின்கோடுன்ற ஒரு பேராமீட்டர் பேஸ் பண்ணி ஒரு மெத்தட் நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ அதனால் இதை கொடுங்க, நம்மளுக்கு அவுட்புட் வந்துடும். ஓகே, இப்போ இது எப்படி கால் பண்ணணும்னா API/pincode/6001 அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஸ்லாஷில் பின்கோட்ஸில் /600001 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில் மட்டும் நம்மளுக்கு வரும். இதே 6002 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 மட்டும் வந்துடும். கிளியரா? ஓகே, ஸோ இதுதான் வந்து ஏபியும் நம்ம கண்ட்ரோலரும் எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு அவுட்புட் எனக்கு வந்து ஒரு டேட்டா மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா ஏபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு அவுட்புட்டை எடுத்து அதை வந்து வியூவாக நம்ம ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா டேட்டாவை எடுத்து ஒரு வியூவாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். இதுதான் கண்ட்ரோலருக்கும் ரெஸ்ட் கண்ட்ரோலருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போது இந்த டேட்டா வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு HTML பேஜ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ ரெண்டர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம pincode.htmlலையே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு யூசர் டீட்டெயில்ஸு யூசரோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் வாங்குறீங்க. அப்போ யூசரோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க, ஒரு செலக்ட் அப்படின்றது ஒரு யூஸ் பண்ணுவீங்க. செலக்ட் அப்படின்றது ஒரு காம்போ பாக்ஸ் நம்ம பண்ணுவோம் நம்ம இல்லையா. அப்போ அந்த காம்போ பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க, ஆப்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. ஆப்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ பின்கோட் டீட்டெயில்ஸ் எனக்கு அந்த பின்கோட் எல்லாம் இதில் டிஸ்பிளே செலக்ட் பின்கோட் அப்படின்னு நம்ம கொடுப்போம். இப்போ செலக்ட் அப்படின்றது பின்கோட் அப்படின்னு நம்ம கொடுப்போம் இல்லையா, பின்கோட்.
ஸோ ஆப்ஷன். ஸோ இதில் வந்து மல்டிபிள் ஆப்ஷன் நம்ம கொடுப்போம். என்னென்ன ஆப்ஷன் 6001 எனக்கு வந்து ஒரு ஸ்டேட்டோ இல்லை கண்ட்ரியோ இல்லை இது பண்ணும்போது போஸ்டல் கோடு ஏரியாவை செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகணும், என்னென்னலாம் பின்கோடு இருக்கோ அந்த பின்கோடெலாம் இதில் டிஸ்பிளே ஆகணும். அந்த மாதிரி டைம்லன்னா இந்த ஏபிஐ மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ அது அந்த மாதிரி அதுக்கு தான் வந்து நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6001 60021. அப்போ எனக்கு பின்கோடு மட்டும் வேணும் அப்படின்னா பின்கோடை மட்டும் அக்சஸ் பண்ணி அதை இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண டைனமிக்காக நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏபிஐ பேஸ் பண்ணி பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பின்கோடு வந்து நிறைய இடத்துல வந்து தேவைப்படும். ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸு தேவைப்படும், எல்லாருக்குமே தேவைப்படும். நம்ம ஒரே ஒரு அப்ளிகேஷனுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு அது தேவைப்படும். போஸ்ட் ஆஃபீஸ் தேவைப்படும், நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்டேட்டு கண்ட்ரி இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம தேவையான டேட்டா மட்டும் நம்ம எடுத்து அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்படின்னா யூஐன்னு நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணி காட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஏபிஐ நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ காமனாக எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நம்ம ஏபிஐயில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை அவங்க எல்லா இடத்துலையும் எல்லா அப்ளிகேஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஜென்ரிக்கா, அதுதான் அதோட யூசேஜஸ். ஸோ இதுதான் கண்ட்ரோலருக்கும் ரெஸ்ட் கண்ட்ரோலருக்கும் உள்ள பெரிய வித்தியாசங்கள். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ.